நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருட்கள் அதிகமா பயன்படுத்தி இப்ப வந்து ஒரு கேஸ்ல பயங்கரமா மாட்டியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சுது. என்ன ஆகுது இப்போ தமிழகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? பசங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, வீட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து போதைக்கு மிகப்பெரிய அளவுல அதிக அளவுல வந்துட்டு அடிமையாகிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உதாரணமா ஒரு 4 பேருக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கிற இந்த மாதிரி நபர்களும் ஏன் இந்த தவறை பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸ்ரீகாந்த் ஒரு நல்லா நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் தான். அண்ட் இப்போதைக்கு அவருக்கு படங்கள் இல்ல அப்படின்னாலும் அவருடைய மனசு கஷ்டமோ இல்ல என்ன என்ன வேணா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, அவரு இந்த கடத்தல் கும்பல் கூடயும் அண்ட் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் சாப்பிட்றவங்க அண்ட் விக்கிறவங்க அவங்க கூட ஒரு தொடர்புல இருந்தா அதை வாங்கி அவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய உதாரணமா இல்லையா? எவ்வளவு பேருக்கு இப்ப ரீச் ஆயிருக்கு இந்த விஷயம், கரெக்டா? சோ அவரு அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறவங்களே பண்றாங்க, நம்ம எல்லாம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? யார போய் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்துல நம்ம இங்க இப்ப வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். சோ அவர் எப்படி மாட்டாரு, என்ன கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல பேர் சொல்ற ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு உண்மையா இல்ல இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டேரியாவும் நம்மளுக்கு தள்ளப்படுது. சோ அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாய் அண்ட் அவங்க அண்ணன் ரீசெண்டா டெங்குல இறந்துட்டாரு. அந்த ஒரு ஒரு டென்ஷன்லயும் ஒரு ஸ்ட்ரெஸ்லயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நல்லா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு. ஆனா அந்த அளவுக்கு அவரால் வந்து கால் ஊன்றி நிக்க முடியல அப்படிங்கிறதுனால போதைப் பொருள் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பழக ஆரம்பிச்சுச்சு. இதை வந்து ஏதோ கைமாத்தி விட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் விசாரணையின் பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு ஒரு விஷயமும். சோ வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து அவரு ரகசியமா கல்யாணம் பண்ணல, ரகசியமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் ஊரறிய நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்தனா கேஸ் வரைக்கும் கொடுத்து ஃபைனலி ஹி மேரிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாவே ஒரு ட்ராஜடியில இருந்த காரணம் தான் அவர் வந்து போதைப் பொருட்டுக்கு அடிமையானது அப்படிங்கிறாங்க. யாருக்கு கஷ்டம் கிடையாது? இன்னைக்கு எனக்கு கஷ்டம் இல்லையா? பாக்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? யாருக்கு கஷ்டம் இல்லை? எல்லாரும் போய் அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிறது தள்ளுமா தள்ளாதா? நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது யோசிக்கிறோமா யோசிக்க கூடாதா? பல கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, இப்ப அவனுடைய நிலைமை என்ன? ஸ்ரீகாந்த் அவர்கள் இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீசார் வந்து நேத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவரை வந்துட்டு புழல் சிறையில வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்துறை, அதாவது நீதிமன்ற காவலை தான் இவங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தயாளன் அவர்கள் வந்து உத்தரவு கொடுத்திருக்காரு. சோ அதன்படி அவரு அங்க அவங்களுடைய கேஸ்ல இருக்காரு. அண்ட் என்ன நடந்துச்சு, இன்னும் யார் யாரு கூடயாவது பழக்கம் இருக்கா என்னங்கிறது ஃபுல் டீட்டெயிலா வெளியே வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு போதை பயன்படுத்துதன் ரீதியில அடிமையாயிட்டு இருக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு அப்படிங்கறது தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் படிப்பாங்க. உங்களுடைய பதிவு சில பேருடைய மாற்றத்திற்கு உதவியா இருக்கும். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.